அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இன்று ஒரு 3 ராசிக்கு உங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு உங்கள் ராசியில் உங்களோட பிறந்த விவரங்களை இந்த ராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசிங்கிறது கடைசி ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் என்ன ராசின்ட்டு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. லைவ் வீடியோஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் காலசர்ப்ப தோஷத்தில் கிரக நிலைகளில் எல்லா கிரகமும் இருக்கிறனால சில ராசிகளுக்கு சங்கடங்களும் சில ராசிகளுக்கு ஆதாயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்திங்கன்னா 2/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி காலையில் 7:44 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 5:40 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது. இந்த சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:04 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எந்த நேரமும் இல்லை. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:44 3:16 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை 6:04 7:36 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:08 10:40 வரைக்கும் இருக்குது. இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா பெயர் சூட்டலாம், சீமந்தம், சாமி கும்பிட, திருமணம் எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம். புது வீடு புக, உயர் பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்குறது, மருந்துண்ண, மஞ்சள் நீராட்டு விழா, வீட்டில் சீமந்தம், அது நிச்சயதார்த்தம் அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். பிரதம திதியில் பார்த்திங்கன்னா உலோகம், கரங்கள், மரம், அழகு வேலைகள் இல்லைன்னா பாய் முடைகிறது, படுக்கைகளில் அழகு கலை வேலைகள் செய்கிறது, படம் வரைகிறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். ஆயுதங்கள் விஷயங்களும் செய்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு எதிர்ப்பு, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு சிக்கல், கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு சுபம், கன்னி ராசிக்கு தாமதம், துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி, விருச்சிக ராசிக்கு தடங்கள், தனுசு ராசிக்கு நட்பு, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு போட்டியாக இருக்குது. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பீங்க. மனசுக்கு நிறைவாக இருக்கிறனால எல்லா விஷயத்துலையும் உங்களோட பலன்கள் நல்லாவே சாதகமாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். உற்சாகமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தையும் நல்லா வச்சுருக்கும். வரவு நல்லா இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. சிறப்பான பலன்கள் தர விதமாக தான் எல்லா விதத்துலேயும் நாள் உங்களுக்கு இருக்குது. இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட ராசிலேயே சுக்கிரன் இருக்கார். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்காங்க. இன்று பசங்களால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். பணவரவு பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வியாபார விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் அதிகமாக செய்யாமல் எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக வெற்றி காணக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமைகளும் பல விஷயங்களில் இன்று சிறப்பாக பயன்படுத்திக்குவீங்க. அது நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்லாவே உதவியாக இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு பலன் தர விதமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சுச்சுவேஷன்ஸ் பார்த்து ஏற்ற மாதிரி உங்களோட செயல் பார்த்திங்கன்னா பாராட்டுக்குரியதாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரம் உங்களோட தெளிவான சிந்தனைகள் மூலிமா புதிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்குவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள
துணைக்கிட்ட இன்று உண்மையாக இருக்கிறது நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. அது மூலிமா மனசு விட்டு பல விஷயங்களை பேசவும் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் இது இனிமையான நாளாக தான் இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக இருக்கிறனால நாளை ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு வெளியில் போயிட்டு நல்ல ஒரு பல விஷயங்களை இனிமையான தருணங்களாக மாற்றுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சியில் நல்லாவே இருக்குது. நல்லா அதாவது லாபகரமான திட்டத்தில் இன்று உங்களோட பணத்தை முதலீடு செய்வீங்க. அது 2 பேருக்கும் அதாவது உங்களோட எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம், ஆற்றல் எல்லாமே இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள், வருத்தங்கள் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஏன்னா இன்று பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. நேரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓட்டம், அலைச்சல் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சின்னதாக மனஸ்தாபங்கள் வேறு மனசை வருத்துகிற மாதிரி இருக்கும். வேலையில் தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறது. இன்று நீங்கள் செய்கிற முயற்சிகளில் காரியங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நண்பர்களோடையும் இன்று மனக்கசப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி நாள் முழுக்க பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பூர்வீக சொத்துக்களால் போராட்டத்துக்கு பின்னாடி கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் உங்களோட அணுகுமுறையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். எதுக்கும் வருந்தாமல் நாள் போகிற போக்கில் கொண்டு போங்க. புத்திசாலித்தனமாக சில சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். இது வேலையாக இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வேலை, தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பேர்க்கடாமல் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு உங்களோட உணர்வுகளை உங்களோட பேச்சில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில நேரங்கள் பதட்டம் காரணமாக தேவையில்லாத வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்கும். அதனால் மன உளைச்சலும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோபத்தையோ இல்லைன்னா எரிச்சலையோ துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது நல்லுறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைய நாளில் ரொம்பவே நல்லது. எந்த சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக்கி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நிதியை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவு கம்மியாக இருக்கும். ஆனால் குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஓய்விடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் கொஞ்சம் உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. மனசில் இருக்கிற கவலைகள் பார்த்திங்கன்னா ஏண்டா இன்று நாள் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படலாம். எதையோ எழுந்தது போன்ற உணர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுமையாகவும் கொஞ்சம் வெறுத்து போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை
கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசியிலே குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனமோ பலவீனமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகளை முடிஞ்ச வர பொறுமையாக இருந்து செய்ய வேண்டியது அவசியம். எதையும் பாதியில் விடாதீங்க. உறவினர்கள் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்கிறதும் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ளே உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடியும் ஒரு உரையாடல் பண்ணுற போது என்ன பேசுகிறோம், என்ன பேசணுன்றதை யோசித்து பேசுகிறது நல்லது. விட்டு கொடுக்குற அணுகுமுறை இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சாமர்த்தியமாக செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா பணியில் தரத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னிலை மறக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷ்னலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட இன்று கருத்து வேறுபாடுகள் ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற பணப்பற்றாக்குறை எல்லாத்தையும் தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பொறுமையாக துணைக்கிட்ட பேசுங்க. அதே நேரம் வார்த்தைகளை இன்று கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது. பண சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, பணத்தை தொலைக்கிறதோ விரயமோ பண்ணாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி இல்லைன்னா சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிகிச்சை எடுத்துக்கோங்க. பிரார்த்தனை செய்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லா விதத்துலேயும் சாதகமாகவும் தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை விட உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்றதை யோசித்து நீங்கள் செய்யலாம். எந்த செயல் செஞ்சாலும் அனுகூலமான பலன்கள் தாராளமாக உண்டு. நல்ல ஒரு வித்தியாசமாக உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது. நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். குடும்பத்திற்கூட இருந்த அதாவது வீட்டில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட உறவினர்களோட வருகை மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க மூலிமா அனுகூலம் ஏற்படும். பசங்க வழியில் நல்ல ஒரு அவங்கக்கிட்ட நல்ல பழக்க வழக்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. இன்று உங்களோட செயல்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக புத்திசாலித்தனமாக செய்வீங்க. உங்களோட நண்பர்கள் ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ ஒரு சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா உங்களுக்கு சுப செய்திகள் சேர வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் உங்களோட வேலைகளை சில கொள்கைகளோடு செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையையும் நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு செயல்திறனை பயன்படுத்தி நல்ல ஒரு பக்காவாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பாராட்டு உண்டு, பேரும் உண்டு. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். மனசுக்குள்ளே நல்ல மனநிலையோட நல்ல ஒரு ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டாடுற விதமாக தான் இருக்குது. காதலர்களுக்கும் இது உற்சாகமான நாளாக தான் இருக்கும். நல்ல ஒரு 2 பேரும்
பரஸ்பர புரிதலோட நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குடும்பத்திலையும் சந்தோஷமாக இருக்குது. உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பண வரவிற்கு பணத்தை சேமிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கறனால நல்ல ஒரு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பீங்க. அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடையும் சில வருத்தத்தோடையும் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களில் இன்று பொறுமை ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா இன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் சில பிரச்சனைகள், அதனால் புதிய நபர்கள் கூடயோ இல்லைனா எந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தாலோ அங்கே நீங்கள் அமைதியை காக்க வேண்டியது அவசியம். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுங்க, ஒதுங்கிடுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாமல் பார்த்துக்கலாம். சில நண்பர்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே நேரம் குடும்பத்து உறவுகளுக்குள்ள மனசு விட்டு பேசுறது இன்று நல்லதாக இருக்கும். உங்களோட ராசியிலே கேது இருக்கிறது அதிகப்படியான குழப்பங்களை கொடுத்தாலும் 2ஆம் இடத்து சந்திரனும் 7ஆம் இடத்து புதன் செவ்வாய் ராகுவும் 8ஆம் இடத்து சூரியனும் சனியும் 9ஆம் இடத்து சுக்கிரனும் 11ஆம் இடத்து குருவும் இருக்கிறது. எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நல்லா பிளான் பண்ணுங்கள். புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பண பிரச்சனையிலேருந்து தப்பிக்க உதவியாக இருக்கும். இது வரைக்கும் வராத பழைய கடன்கள் கொஞ்சம் வரா மாதிரி இருக்குது. அதை அப்படியே உங்களோட கடனை தீர்க்க முயற்சி செய்யுங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சுபகாரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது. கொஞ்சம் பதட்டத்தை சமாளிக்க வேண்டிய நாளாக தான் இருக்கும். மனசை சமநிலையில் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பலன் நல்லாவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்களோட நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு பேச்சில் நிதானத்தோட பக்குவமாக ஹேண்டில் பண்ணி நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் மனசில் எதோ இழந்தது போன்ற உணர்வு இருக்குது. அது துணைக்கிட்ட சகஜமாக இல்லாமல் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வருத்தத்தோடையே பேசி பழகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பழைய குடும்ப பிரச்சனைகள், சில விஷயங்கள் புகையிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே புகைய விடாமல் அதை அப்படியே கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்சால் கணவன் மனைவியோ காதலர்களோ அதிக நேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பேச்சினால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு அதிகமாக இல்லை. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் காரணமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. இல்லைனா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று இருமல் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருமல் அதிகமாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையானதாக இருக்கும். ஏன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல விஷயங்களை அப்படியே கொண்டு போங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாள் முழுக்க கொண்டு போகிறது நல்லது. எதிர்கொள்கிற பிரச்சனைகளையும் புத்திசாலித்தனமாகவும் சமயோஜித புத்தியும் கொண்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. செய்கிற வேலைகளில் ப்ரொஃபஷனலிசம் வேண்டும். நிதானமாக பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செஞ்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நாள் முழுக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ராசியிலே சந்திரன் இருக்கார். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும் 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும் 8ஆம் இடத்துல சுக்கிரனும் 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இன்று உங்களுக்கு உங்களோட திறமையால் தான் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தர்ம காரியங்கள் செஞ்சு மனசுக்கு நிம்மதி அடைகிற ஒரு நாளாக தான் இருக்குது. இன்று ஒரு சில சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா
தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அது உங்களுக்கு கவலை அளிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சில சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். பணவரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் இன்று ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட எதிர்ப்பு உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா சில சூழ்நிலைகளில் தவறுகள் ஏற்படவோ வேலைகள் நிலுவையில் நிற்கவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு பொறுமை இழக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது வேலையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும். அதனால் 2 பேருக்குள்ளேயும், அதாவது துணைக்கிட்ட சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இது கொஞ்சம் கவனமாக இருங்க. நட்போடு பேசி பழகுனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துறது நல்லது. முடிஞ்சால் துணைக்கூட வெளியில் போங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சின்னதாக மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நாள் சுமாராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சியில் சின்னதாக கட்டுப்பாடுகள், ஏன்னா வரவு கம்மி, செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாதுகாப்பு இல்லாத மனநிலையும் கொஞ்சம் சிந்தனைகள் குழப்பங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனால் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சமாவது கொண்டு போகிறதுக்கு விதமாக உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க, நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கோவப்படாதீங்க. ஒரு சில முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு புது வேலையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. எந்த செயல்லையும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை, மந்தமாக நீங்களே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஈஸியாக முடியக்கூடிய காரியங்களில் கூட ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரியும் தாமதங்கள், தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் விரயங்கள், செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. இன்று நாள் முழுக்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு உறவுகளுக்குள்ள நல்ல மதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. வேலை செய்கிற இடத்துல நிதானம் ரொம்பவே அவசியம். நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியெலாம் எதிர்பார்க்காதீங்க. பொறுமை இருந்தால் நல்ல ஒரு பலனை இல்லைன்னா அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் மேற்கொண்டிங்கன்னா மனசுக்கு ஆறுதல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போங்க. கொஞ்சம் அதாவது தானம் பண்ணுறது நல்லது. முதியோர்களுக்கோ வயசானவங்களுக்கு இல்லைனா ஊனமுற்றோருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இன்று நல்லது. உங்களோட வேலைகளை செய்யும் போது சில தடை தாமதங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். முறையாக திட்டமிட்டு செய்ய, தவறுகள் இல்லாமல் பாருங்கள். ஏன்னா அவசரத்தில் நீங்கள் செய்கிற சில தவறுகள் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட சகஜமாக பேசி பழகிறது நல்லது. உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வையும் துணைக்கிட்ட காட்டாதீங்க. அது அவங்களையும் பதட்டப்படுற மாதிரி ஆகும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள், பயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. மனசு விட்டு சில விஷயங்களை சொல்லுங்கள். உங்களோட பதட்டத்தினால சில கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. நிதி நிலைமையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். செலவுகளை கண்காணிங்க. வீண் விரயங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு பயணம் செய்யும் போது அதிக அளவில் பணத்தை கையில் கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வாக இருக்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புடையதாக தான் இருக்குது. நேற்று மாதிரி இன்றும் நீங்கள் மனசுக்கு நிறைவாக பொறுமையாக ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஒன்று, ஓய்வு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. மனசில் கொஞ்சம் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை எல்லா விதத்துலேயும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காலையிலே கொஞ்சம் செயல்களை திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளாக தான் இன்று இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இருக்கிறது, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டாகும். பசங்க பாசமாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விதமாக தான் இருக்குது. பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை கம்மியாகி ரிலாக்ஸாக கூலாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று சிறப்பான நாள். உங்களோட சுய முயற்சி மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக உங்களோட முயற்சிகளில் எல்லா விதத்துலேயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது சிறப்பான தொடர்பு கொள்வீங்க. அது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா ஆதாயங்கள் தர விதமாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் தெரியும். மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். நீங்கள் முறையான அணுகுமுறை மூலிமா நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செஞ்சு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும். எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சியோ இல்லைன்னா பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட அன்பாகவும் நட்பாகவும் உண்மையாகவும் பேசுவீங்க. வெளிப்படையாக பேசுகிறதுனால 2 பேருக்குள்ளே பரஸ்பர புரிதல் நல்லா இருக்குது. அது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. நாளை பொறுத்தளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்களை நாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். பணம் அதிகமாக இருக்கிறனால குடும்பத்துக்காக செலவும் செய்வீங்க. பயனுள்ள செலவுகளாக இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம். உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமாக நாள் முழுக்க திடமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக இந்த நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான நாள் தான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் தைரியமாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் சாதகமாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லா விதத்துலையும் இருக்குது. குறிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வேலையில் எதிர்பார்த்த வளர்ச்சியாக இருக்கட்டும், அதே நேரங்களில் தொழிலில் நல்ல ஒரு லாபமாக இருக்கட்டும், எல்லாமே பலன் தர விதமாக இருக்குது. முன்னேற்றங்கள் தேடி வர நாளாக இருக்குது. வரவும் நல்லாவே இருக்கும். உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. நீங்கள் நாள் முழுக்க உங்களோட எல்லா காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். கையில் பணவரவு நிறைய இருக்கிறனால கடன்களை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா சமநிலையோடு இருக்குது. உங்களோட பெற்றோரோட ஆதரவும் பசங்களோட ஆதரவும் நிறையவே இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. திருப்தியான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உற்சாகமாக ஜாலியாக நாளை போகிற போக்கில் என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. திட்டமிட்டு நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிப்பீங்க. இன்று பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு உங்களோட
நல்ல ஒரு பணியை கவனிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சிறப்பான செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நல்ல ஒரு வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட சிறப்பான அன்பை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோட மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ரொமான்டிக்கான நாளாகவே இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக இருக்குது. இன்று பணமும் இருக்குது, கையில் குடும்பத்தில் நிறைவாகவும் இருக்குது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை பயன்படுத்திக்கோங்க. வெளியில் போய் உற்சாகமாக குழந்தைங்களோடையும் துணையோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்தியான உணர்வு இருக்குது. அதிகமாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறனால நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக முதலீடும் செஞ்சு பலனும் அடையக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிக்கான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, கொஞ்சம் பொறுப்புகளாலேயும் சில விஷயங்களில் ஏற்படுற தடை தாமதங்களாலேயும் உங்கள் மனசில் நிறைவில்லாத ஒரு மனநிலையோடு இருப்பீங்க. எதையோ அதிகமாக யோசித்து நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களே குழப்புற மாதிரி இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கலாம். பெற்றோரோட சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு. அது வார்த்தைகளை நிதானம் தேவை. 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 4ஆம் இடத்துல சந்திரனும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதமாக கிடைக்கிறதும் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீட்டில் எதிர்பாராத விதமாக மருத்துவ செலவுகளுக்காக சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களால் சில மன கஷ்டங்களோ சில பிரச்சனைகளோ ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். சுமாராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ இறை வழிபாடு பண்ணுறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். மனசுக்கு அமைதி தேவைன்னா நண்பர்களை சந்திங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. வேலை தள்ளி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. நேரத்தில் முடிக்க முடியாது. காலையிலேயே பிளான் பண்ணி முக்கியமான வேலைகளை புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது அவசியம். வேலைகளில் தவறுகள் ஏற்படுறதோ இல்லைன்னா நிலுவையில் நிற்கிறதோ உங்களுக்கு அது பிரச்சனையாக போகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் விரும்புகிற மாதிரி மகிழ்ச்சிகள்லாம் எதிர்பார்க்காதீங்க. போகிற போக்கில் போங்க. உங்கள் மனசில் ஏகப்பட்ட மாறுபடும் மனநிலைகள் நிறைய இருக்குது. அதை துணைக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும். அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. கேஷுவலாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா பண இழப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் ஆகலாம். செலவுகளின் கண்காணிங்க. பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நிதி சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகள் மற்றும் வெளியில் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்று அடுத்த ராசிங்களை விட ரொம்பவே கவனமாகவும் சூழ்நிலைகளை பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்த்து செய்யுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. ஏன்னா மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத வலி வேறு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. கோபம் எரிச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசியிலே புதன், செவ்வாய், ராகு. ஏகப்பட்ட சிந்தனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், நிறையவே தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும்,
3ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விரயங்கள் ஏற்படலாம், கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது, மிஷினில் வேலை செய்யும் போது ரொம்பவே கவனமாக பார்த்து வேலை செய்கிறது நல்லது. இன்று ஈஸியான வேலைகளை செய்கிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஆற்றல் இழந்தது மாதிரி உங்கள் உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட விளைவுகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்விடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக எதிர்பார்க்காம நாள் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை சில பிரச்சனைகளோ அபாயங்களோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கவனமாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பக்காவாக முடிங்க. எதுவும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. செய்யும் போது ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செஞ்ச வேலையை திரும்பி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பேர்க்கடவோ வேலை இழப்போ ஏற்படவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கை தேவை. உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. சில தேவையில்லாத வார்த்தைகளோ பேச்சுக்களோ தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் துணைக்கிட்ட தான் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்குது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இன்று மனசில் இருக்கிற வருத்தங்கள்னால பிரிவுகளோ பிளவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளுக்குள்ளே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணத்தை கையாளும் போது நிதானமாக கையாளுங்க. செலவுகளை பார்த்து செய்யுங்க. அவசரப்படாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கையில் அதிகமாக வச்சுக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தில் நஷ்டமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் தொண்டை வலி இருக்கிற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆரோக்கியத்தை கெடுக்காதீங்க. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடந்த சில நாட்கள் மாறவே நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய விதத்தில் இது இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களோ அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்களாலையும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. சுப செய்திகள் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உங்கள் ராசியிலே சூரியனும் சனியும் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. சந்தோஷமாக ஜாலியாக வெளியூர் பயணமோ நல்லா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். உறவினர் வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பசங்க பழக்கத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் சாதகமாகவும் நல்ல ஒரு லாபங்களை பெற்றுத்தர விதமாக நாள் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலம் உண்டு. நீங்கள் மனசில் சமநிலையோடு இருப்பீங்க. புதிய தொடர்புகளோ புதிய நட்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை எல்லார்கிட்டேயும் பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட பேச்சு திறமை இன்று வெளிப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட பேச்சுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி, டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. நீங்கள் செய்கிற புத்திசாலித்தனத்தால் உங்களோட வேலைகளில் உங்களோட ப்ரொஃபஷ்னலிசமால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு தனித்தன்மையும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே துணைக்கிட்ட இன்று நேர்மையாக நடந்துக்குவீங்க. உண்மையாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் நல்ல ஒரு வெளிப்படையாக பேசுகிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்குது. பரஸ்பர புரிதல் இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும். துணைக்கூடியும் சரி, காதலிக்கும் சரி, இன்று ரொமான்டிக்கான நாளாகவும் சந்தோஷங்களுக்கு குறைவில்லாமையும் இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகள் செய்யறதுக்கும் பசங்களுக்கு உண்டான தேவைகளுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் நல்லாவே வரும். சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம். எந்த ஒரு கவலையும் இல்லை. மீன ராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போது முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போது 3 ராசிக்கு உண்டான பலன்கள் இலவசமாக சொல்லப்படும். அதில் உங்களோட பிறந்த விவரங்கள், பேர், உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3ஐயும் சொல்லிவிட்டு அது உங்களோட கேள்வியும் கேட்டிங்கன்னா நல்லது. அதே நேரங்களில் எந்தெந்த ராசின்னு பார்த்திங்கன்னா உங்களோட 12 ராசிகளில் ரிஷப ராசி, அடுத்தது கன்னி ராசி, அதுக்கு அடுத்தது தனுஷ் ராசி. இந்த 3 ராசிக்கு பலன்கள் சொல்லப்படும். எந்தெந்த ராசின்னு சொல்லிடுறேன். ரிஷபம், கன்னி, தனுஷ். இதுக்கு இந்த ராசிக்காரங்க உங்களோட பிறந்த விவரங்களை கமெண்ட் பண்ணால் மட்டுமே பலன் கிடைக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. அதே நேரங்களில் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பலன்களை எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை கேட்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை வரும். நன்றி, வணக்கம்.